என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓபிஎஸ்ஐ எடப்பாடியை சிதைப்பதற்கு பாஜக பயன்படுத்துகிறது. அதனால சந்திக்க மறுக்கிறது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துட்டா அது அதிமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ்ஐ சேர்த்து தேர்தலை சந்தித்தால் அது அதிகமான இடங்களை வெற்றி பெற எடப்பாடிக்கு வாய்ப்பு உண்டாகிவிடும். அதை பாஜக விரும்பல. நம்ம கூட நீங்கள் பைத்தியகாரத்தனமாக கேட்கலாம், நான் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறவங்க நினைக்கலாம், அது எப்படி அவங்கெல்லாம் வந்தால் பலம் தானே, இப்போ வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாங்களே அப்படின்னு. அது நோக்கம் அல்ல பாஜகவுக்கு. எடப்பாடியை வந்து வெற்றி பெற வச்சு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கல என்ன லாபம் இருக்குது பாஜகவுக்கு? நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியில் அமர மீட்டிங்கில் பேசினாரு நைனா, நமக்கு வந்து 2029 தான் 2026 முக்கியம் இல்லை இருக்காங்களா? அவர் மட்டும் இல்லைங்க, பாஜகவில் மாநில தலைவர் சீனிவாசன் அவர் பேசின ஒரு வீடியோ இன்னும் இருக்குது. நைனா நாகேந்திரன் பேசினார். அவர்கள் வந்து முழு நோக்கம் என்பது 2029 பாராளுமன்றம், அதுக்கப்புறம் வருகின்ற 2031 தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய நோக்கம். நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை சீட்டில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு போராடலை. எடப்பாடியை இப்படியே சொன்னாங்க, பல்வேறு தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு நாங்கள் வந்து இது பண்ணலை, கள பணி செய்யலை. எங்கள் நோக்கம் பாஜகவை வளர்த்தெடுப்பது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் 40 விழுக்காடு இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கி வந்து 20 விழுக்காடுக்கு கீழே போயிடுச்சு. அது இன்னும் உடையணும். 2026 திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகிறார் என்று மோடி அவர்களுக்கும் தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். நோக்கம் என்பது அதிமுகவை அழித்துவிட்டு பாஜக 2வது இடத்துக்கு நகரணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை சிதறடிக்கணும். இப்போ வந்து தென்னகத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னா ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு எதிர்மறைக்கு போனால் தான் முடியும். ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன், பிரதமர் மோடிக்கு வந்து நினச்சா ஓபிஎஸ்ஸை பார்த்துருக்க முடியாதா? என்ன நயினார் நாகேந்திரன் சொல்லி தான் பார்ப்பாங்களா? அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாவுக்கும் பாஜகவுடைய தலைமைக்கும் இந்த கால்குலேஷன், நம்ம பேசுகிற இந்த அரசியல் அறிவு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அவர்கள் வேண்டுமென்றே ஓபிஎஸ்ஸை தவிர்க்கிறார்கள்.